அனிருத்துக்குன்ட்டு தமிழ்நாட்டுல ஒரு தனிப்பட்ட குரூப் ஃபேன்ஸே இருக்காங்க. ஆமாங்க. அவர் பாட்டு எல்லாமே வந்துட்டு பயங்கரமா எல்லாருமே டான்ஸ் ஆட வச்சுரும். முதல்ல 3 படத்துல வந்துட்டு இவர் இசையமைச்ச பாட்டு வந்துட்டு "வை திஸ் குளவரி" இந்த பாட்டுக்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டு கிட்டத்தட்ட உலகத்திலே ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் மிகையே ஆகாது. அதுக்கப்புறமா நம்மளோட தல அஜித் படத்துல வந்துட்டு "ஆளு மாடு ஒழுமா" பாட்டும் வந்துட்டு எல்லாரையுமே மெய் சிலிர்க்க ஆட வைத்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு இவரோட இசைக்கெல்லாம் இருக்கும். ரொம்ப தூள் பறக்குங்க இவரோட இசை. மேலும் அனிருத்துன்னு சொன்னாலே வந்துட்டு தமிழ் திரைப்பட உலகத்துல எல்லா ஹீரோக்களுக்கும் சரி, எல்லா ஹீரோயின்களும் சரி, அவர் பயங்கரமான க்ளோஸ். யாராக இருந்தாலும் வந்துட்டு அனிருத்தோட கால் ஷீட்டும் வாங்கிக்கோங்க, அவரோட இசை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் நம்மளுடைய தனுஷாரோட படத்தில் மேக்ஸிமம் வந்துட்டு அனிருத் தாங்க இருப்பார். அந்த அளவுக்கு தனுஷும் அனிருத்தும் ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை இருக்குது. சரி, ஓகே, அதை பற்றிலாம் எதுக்காக நம்ம பேசணும்? நம்ம மேட்ருக்கு வருவோம். ஏங்க, மேட்ருனா தப்பாத்துக்காதீங்க, அனிருத்தை பற்றி பேசுவோம். இப்போது அனிருத்துக்கு வந்துட்டு தெலுங்குலேயும் வந்துட்டு கலக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, இப்போ அனிருத் வந்துட்டு தெலுங்குல பவன் கல்யாணோட ஒரு படத்துக்கு இசையமைச்சு வந்துட்டு இருக்காரு. இப்போ தெலுங்குல இருக்க ஹீரோஸ்லாம் கூட வந்துட்டு அனிருத்தோட இசை இருந்தால் படத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ்க்கு சஜெக்ஷன் கொடுக்க டேரக்டர் அனிருத்தை பார்க்க போகிறாங்க. ஆனால் அனிருத் என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய சம்பளமாக 3 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். இதை கேட்ட டேரக்டர்ஸ் எல்லாமே தெரிச்சு ஓடிடுறாங்களாம். நார்மலாக தெரிச்சு ஓடினா பரவாயில்லைங்க, என்ன சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் வர்த்தெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட ஹீரோஸ்லாம் வந்துட்டு அப்படியே அந்த பெல்ட் அடிச்சிட்டாங்களாம். ஆமாங்க, அவங்க வாங்கினதே 1 கோடி 2 கோடி சம்பளம். ஆனால் அனிருத்துக்கு 3 கோடினா ஹீரோக்களுக்கும் கொஞ்சம் காண்டாகல. பரவாயில்லைங்க, நீங்கள் வேற ஏதாவது இசையமைப்பாளரை போட்டுக்கோங்க, நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்களே மாற்றி பேசிட்டாங்களாம். இதனால அனிருத்துக்கு தெலுங்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் அந்த ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.